ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வியூவர் ஒருத்தர் வந்து செஷன் டைமிங் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து செஷனுக்கு நான் வந்து இந்த கில் ஜோன் பை ஜோஸ் இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். வேணும்னா இது வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. கில் ஜோன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா காலையில் பார்த்தோம்னா 11:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 11:30லேருந்து 2:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே போல் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 4:30லேருந்து 7:30 வரைக்கும் இதாகுது. பட் 8:30 வரைக்கும் வந்து என்ட்ரிஸ் பார்க்கலாம். அதே மாதிரி தான் அதுலேயும் ஒரு மணி நேரம் 1/2 hour அது வரைக்கும் என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தலாம். இது வந்து டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி கொடுத்ததே வந்து ஒரே ஜோன் தான். இதெல்லாம் பார்த்தோம்னா சிங்கிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து அடிக்கடி நம்ம இதில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஒரே ஜோன் கொடுத்து அதே வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இது எப்படி வேலை செஞ்சது, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து என்ன ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். நல்லா வந்து மார்க்கெட் டவுன் சைடில் போயிட்டுருக்குது. டவுன் சைடில் மார்க்கெட் போகிறப்ப நமக்கு வந்து செல் பண்ணுறது வந்து ப்ரோ ட்ரெண்டாக இருக்கும். பை பண்ணுறது பார்த்தோம்னா கவுண்டர் ட்ரெண்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம எடுக்கிறது பார்த்தோம்னா ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி தான். சரிங்களா, ஒரு சிங்கிள் சிஹெச் நமக்கு போதுமானது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றிட்டு மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஆக்சுவலாக இதில் வந்து செஷனில் தான் நம்ம இப்போ நிறைய பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து செஷனில் தான் எடுக்கணும் அப்படின்னா இது செஷன் என்ட்ரியும் வந்து இந்த மார்க்கெட் வந்து நீட்டாக கொடுத்துருக்கு. செஷன் என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுது. ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ லண்டன் செஷன் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. லண்டன் செஷன்லேருந்து அடுத்தது நியூயார்க்கு. இப்போல்லாம் வந்து என்ட்ரியே கொடுக்கலையா சார் அப்படின்னா இது வந்து இதுக்கப்புறம் தான் வந்து என்ட்ரியே வந்து மார்க்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணுது. சரிங்களா, இப்போ நம்ம ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து நுழையுது. பட் இது இப்போ வந்து செஷன் இருக்கா அப்படின்னா இப்போ வந்து செஷன் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா டைமிங்க்காக நான் இது காட்டுறேன். சரிங்களா, டைமிங் இருக்கும், இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்படியே லைன் பை லைனாக மூவ் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு கீழே வந்து சிஹெச் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. சரிங்களா, அதுவும் இல்லாமல் நமக்கு இன்னும் செஷனும் ஸ்டார்ட் ஆகலை. செஷன் ஸ்டார்ட் ஆனால் தான் நமக்கு வந்து வேலையே. சரிங்களா, இப்போ வந்து கரெக்டாக வந்து செஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. செஷன் ஸ்டார்ட் ஆனோன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது. இங்கிருந்து தான் நமக்கு வந்து ஒர்க்கு. சரிங்களா, இப்போவும் வந்து செஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு இப்போ தான் செஷனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, செஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்கான்னு பார்க்குறோம். டவுன்ஃபால் நமக்கு வந்து செஷன் ஸ்டார்ட் ஆனோன்னே இருக்குது. எஸ்எம்டி செக் பண்ணி எடுக்கிறீங்கன்னா இன்னும் வந்து ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து என்ட்ரி அப்படின்னு எது இது பண்ணுவீங்கன்னா நல்லா வந்து ஒரு டவுன்ஃபாலில் மார்க்கெட் நல்லா கீழே போயிட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஏதாவது என்ட்ரிஸ் எடுக்குதா அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த செஷனுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வருது. அடுத்த செஷனில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஜோன்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணணும். மேக்ஸிமம் ஹை ப்ராபபிலிட்டிஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டிக்கு மேலே இருக்கிறது. எதில் என்ட்ரி போட்டாலும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை தூக்கி கொண்டு போய் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வெளியே வைக்கிறது கொஞ்சம் ஸ்மார்ட்டான மூவாக இருக்கும். சரிங்களா, இப்போ இது ஒன்று. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே இருக்கிற 50% ஆர்டர் பிளாக் மேக்ஸிமம் கீழே எடுக்கிறது எடுத்துரும். அப்படி எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் என்னடா திடீர்னு ஜோன்ஸ் வந்து அதிகமாக வரைகிறாரு அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நீட்டாக நம்ம மார்க் பண்ண இந்த செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக அதுலேயே எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. சரிங்களா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நீட்டாக வந்து ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இந்த இடத்துல கொண்டு வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து வழக்கம் போல் மேலே வச்சுட்டு டேக் ப்ராஃபிட் வந்து நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா, டேக் ப்ராஃபிட்டு ரீசன்ட் டேக் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஏன்னா வந்து இங்கே நமக்கு என்ன இருக்குங்க, ரீசன்ட் ஸ்விங் லோ இருக்குது. நம்ம இப்போ ப்ரோ ட்ரெண்டில் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது வரைக்கும் தாராளமாக வரலாம். அதுக்கு கீழேயும் ஏதாவது லிக்விடிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக எக்ஸ்டென்ஷன் போடலாம். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு டபுள்
கலெக்ட் பண்ணாத ஒரு லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் சாலிடாக வைக்கலாம். பட் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பிரேக் ஈவன் பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஸோ இது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் டார்கெட் வந்து இது பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணுறது நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் அந்த ஜோனில் பட்டோன்னா அதனுடைய ரியாக்ஷனை பாருங்கள். ஜோனில் வருது, ஜோனில் நம்ம மார்க் பண்ண ஜோனில் பட்டோன்னா ஒரு பவுன்ஸ் ஆன ரியாக்ஷனை, அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போய் ஆர்டர்ஸ் எடுக்குது. ஆர்டர்ஸ் எடுத்தோன்னே டைரெக்டாக மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது. ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட்டை வந்து மார்க்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கும் கீழேயும் போயிடுச்சு. பட் எப்பவுமே வந்து சாலிட் டார்கெட்ஸில் இருக்காது, ரொம்பவுமே நல்லது. சரிங்களா? சாலிட் டார்கெட்ஸ்னால் இதுவே நமக்கு ரொம்ப நல்லது தான். சரிங்களா? ரீசெண்டாக சடனாக ஆர்டர் எடுக்குது, எடுத்தோன்னா சடனாக வந்து அடிக்குது. இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது. சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்டு ஆக்சஸ் எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.